சென்னையின் இளம் படை தோனி தலைமையில் வான்கேடா மைதானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இன்னைக்கான நாள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான நாளாக மாறப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிரடியாக விளையாண்டு எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு கேம். அப்படி என்ன கேம்? எல்லாரும் எப்படி திரும்பி பார்ப்பாங்க? இது வரைக்கும் விளையாண்ட சிஎஸ்கே மேட்சை விட பெஸ்ட்டாக விளையாண்டோம் அப்படின்னா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்கல்ல. அந்த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் தெரியும், பேட்டிங்லேயும் தெரியும், ஃபீல்டிங்கில் மெயினாக தெரியும். இந்த ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு மேட்சும் 3 மேட்ச் 4 மேட்ச் 4 கேட்ச் விட்றாங்க. நம்ம சிஎஸ்கே வந்து இன்னைக்கு தரமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நைட்டு நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நைட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஒரிஜினல் வெர்ஷனே வெளில வரப்போகுது. டோனியோடைய ஃபுல் பேக்கேஜ் அவர் மைண்டுக்குள்ளே வச்சிருக்க ஒரு கால்குலேஷன் போட்ட ஒரு 11ஸை வந்து அவர் வெளியே கொண்டு வர போறாரு. அந்த 11ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா? எனக்கு இப்பேற்பட்ட ஒரு சிஎஸ்சி வேணும், இப்பேற்பட்ட ஒரு சிஎஸ்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎஸ்கே மும்பை கிடப்பார டீமான மும்பையை அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு புத்தி கூர்மையும் வேணும், புத்தி கூர்மை ரொம்ப வேணும். மும்பையை ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல ஹிட்டர்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, புத்தி கூர்மை வேணும். மும்பையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெயிச்சிட முடியாது. மும்பை கிட்ட இருக்க வந்து எவன் எப்போ அடிப்பான், எவன் என்ன பண்ணுவான், எவன் எப்படி மேட்சை மாற்றுவான் அப்படின்லாம் கெஸ் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட மும்பையை நம்ம மும்பையிலேயே போய் அடிக்கணும் அப்படின்னா டோனியோட பிரைன் இன்னைக்கு வேலை செய்யும் பாருங்க. அது வந்து வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு உதாரண எடுத்துக்காட்டா மாறப்போகுது. இந்த மேட்ச் உண்மையாலுமே சிஎஸ்கே